கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கௌதம் வந்து மதுமிதா அழுதுட்டு இருக்கவங்கள சிரிக்க வச்சு செமையாக வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மதுமிதா வந்து கண் கலங்குறாங்க. அப்பா நான் வந்து போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ராமகிருஷ்ணன் வந்து இவ்வளோ நேரம் உன் அம்மாவுக்கு வந்து நான் ஆறுதலாக சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் வந்து உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும், இவ்வளோ நேரம் வந்து அம்மாவுக்கு தைரியம் சொன்னம்மா, ஆனால் நீ கிளம்பி போகிறப்ப இனிமேல் நான் வந்து நம்ம வீட்டில் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப பா பரவாயில்ல, தைரியமாக நீ சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் வாழ்கிறத பார்த்து தாம்மா என்னோட வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நான் வந்து இருப்பேன்ப்பா, அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதித்தியை கையை பிடிச்சி கூப்பிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் நான் இருக்கிற இடத்துல நீ தான் வந்து அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? அக்கா உன் அளவுக்கு எப்படிக்கா என்னால் பொறுப்பாக பார்த்துக்க முடியும், அதெல்லாம் முடியவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறப்ப உன்னால் முடியும், முடியாதுங்கிற விஷயம் வந்து எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து ரொம்ப நன்றி பாட்டி, என் கல்யாணத்துக்கு நீ வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேச்சு பேசுகிற நீ, என் பேத்தி கல்யாணத்துக்கு வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்கிறியா, அதெல்லாம் இல்லை, நீ சந்தோஷமாக வாழ்வம்மா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து எல்லாம் செம கடுப்பில் இருக்காங்க. சவுந்தலா என்ன வந்து இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து அன்பு பாசத்தை வந்து புழிஞ்சிட்டு இருக்காங்க, சட்டு புட்டுன்னு கிளம்பி போகிறத விட்டுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து சந்தோஷமாக வந்து மதுமிதா கையை பிடிச்சி நீங்கள் ஒன்றும் அழ தேவையில்லை, வாங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகலான்னு கிட்டக்க வராங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மறுபடியும் மொத்த குடும்பமும் சேர்ந்து மதுமிதாவை கட்டி பிடிச்சி அழுகுறதை பார்த்தோன்னே கௌதம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ அன்பு பாசம் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒத்துமையான குடும்பத்தை வந்து இந்த காலத்தில் பார்க்குறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கையை பிடிச்சிட்டு போகலாமா வாங்க, மதுமிதா கையை பிடிச்சிட்டு வந்து செம எமோஷ்னலாக வந்து கையை பிடிச்சி தாங்கி அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்போ வந்து கௌதம் வந்து அவங்க மாட்டுக்கு மதுமிதா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளோ சிக்கலுக்கு அப்புறமா வந்து கல்யாணம் நடந்துருச்சு இல்லை நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், மாயா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப என்ன ஆச்சு அப்படின்னு திரும்புகிறாங்க. மதுமிதா இப்படி தொட்டு திருப்பி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்ன நான் மாட்டுக்கும் சாரி வேணும்ன்ட்டு பேசலை, நான் ஏதோ ஒரு என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே சரி அழாதீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெளியில் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கௌதம் ஏன் வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே பின்ன அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டு வர்றது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி இது எல்லார பொண்ணுங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக என்ன பண்ணுறது, நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் மதுமிதா வந்து கேட்காம கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கௌதம் வந்து அழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது பக்கத்தில் ஒருத்தவங்க அழுதாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மனசு அதிகமாகவே அழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அழுதா இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கும், மதுமிதா கொஞ்சம் சிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாடா உங்களை சிரிக்க வைக்க நான் என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தும்ம ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னா, அதுவா எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த இந்த பூவெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீங்கள் கல்யாண படத்தில் அவ்வளோ பூவெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கு முன்னாடியே நான் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து முன்னாடியே வந்து நான் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவேன்ல எப்போதும் வழக்கமாக செய்கிறது, அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே இந்த சந்தோஷ் வந்து எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் எடுத்த பொருளை வந்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே இந்த போகிற வழியில் கடைக்கில் போய் வாங்கிக்க வேண்டியதானே, இதுக்கே வந்து இவ்வளோ தூரம் பதட்டப்படுறீங்க அப்படின்னோடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இது பொருள்லாம் வந்து உடனே கிடைக்காது, எல்லாமே எக்ஸ்பென்சிவ், வெளிநாட்டிலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காரை விட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு போயிட்டு வந்து டிரைவரை வந்து அனுப்பி விட்டுறாங்க, நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வரேன்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாங்க. காரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கௌதம். அதே மாதிரி அந்த பக்கம் மாயா வந்து கண்ணாடியை பார்த்துட்டு தன்னோட முகம்லாம் வந்து பழையபடி வந்துருச்சுன்னு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜீவாவை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்ட, உங்ககிட்ட தான் முகத்தை காட்டணும்னு நினைக்கிறேன், பார்த்தா ஆளையே காணுமே அப்படின்னு ரூமில் வந்து ஒவ்வொரு ரூமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னு வந்து போயிட்டுருக்கப்போ வந்து மதுமிதா கிட்டே பேசுகிறாங்க. ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கௌதம் வந்து எப்படியாவது வந்து
நம்ம வந்து ரூம்லாம் சந்தோஷ் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அதை வந்து இவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே புரியலையே அப்படின்னு எப்படி சமாளிக்கிறதுன்னு கௌதம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மதுமிதாவும் இப்படி வந்து சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சுட்டாங்க, எப்படி 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறது அப்படின்னு மதுமிதாவும் ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு இங்கே கொஞ்சம் வாங்க வெளியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பே மதுமிதா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம் வந்து இப்போ வந்து நான் அவரை அனுப்பிட்டேன்ல, அதனால் வந்து இப்போ நம்ம 2 பேருக்கு ரூம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் தூரம் வந்து இப்படி கார்லேயே கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன அப்படின்னோடனே, பரவாயில்ல வழக்கமாக நீங்கள் கார் வேகமாக ஓட்டுவீங்களா? வேகமாக தான் ஓட்டுவேன், ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஸ்லோவாக வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஃபீலாக அப்படின்னப்போ, நிச்சயமாக இந்த இயற்கை காற்றுக்கும் அதுக்கும் கடற்கரை ஓரமாக வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் 2 பேரும் மறுபடியும் ஏறி போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக கௌதம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தோஷ் வந்து நம்ம 2 பேரும் வந்து அவங்கள மாதிரியே வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னோடனே, என்ன அவங்க 2 பேரும் எப்போதுமே வந்து க்யூட்டான கப்புள், வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஒன்றா சேர்ந்து ரொமான்டிக்காகவே இருப்பாங்க, அதே மாதிரியே வந்து மற்ற எல்லோரும் நம்மளும் இருப்போம்னு அவங்க வந்து நினச்சிட்டாங்க. அதனால தான் வந்து ரூமெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளை வந்து அங்கே போக சொல்லியிருக்கான். நம்மளை பற்றி வந்து இன்னும் அவங்க வந்து புரிஞ்சுக்கல, நம்ம வந்து புரிதலோடு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பேசி புரிய வைக்கணுங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியல, நமக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கப்போ, அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டு போடுறேன் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுறாங்க. பாட்டை போட்டோன்னா ரொமான்டிக் சாங்காக ஓடுது. காரை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து மதுமிதாவை வந்து கௌதம் வந்து இப்படி வந்து டக்கு டக்குன்னு திருட்டு மொழி முழிச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறாப்புல, மதுமிதா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து க்யூட்டாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.